அடிப்படை ஜோதிட வகுப்பு. இந்த ஆடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 12 ராசி கட்டத்துல மனிதனோட உறுப்புகள எப்படி அடக்கி வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மேஷம் அப்படின்றது தலைய குறிக்கும். ரிஷபம்ன்றது முகத்த குறிக்கும். மிதுனம்ன்றது மார்ப குறிக்கும். கடகம் இதயத்தை குறிக்கும். சிம்மம்ன்றது வயிற குறிக்கும். கன்னின்றது இடுப்ப குறிக்கும். துலாம் தொப்புள் அல்லது அடிவயிற்று 2த்தையும் குறிக்கும். விருச்சிகன்றது ஆண், பெண் பிறப்பு உறுப்புகளை குறிக்கும். தனுஷுன்றது இரு தொடைகளை குறிக்கும். மகரம் 2 முழங்கால்களை குறிக்கும். கும்பம் 2 கணுக்கால்களை குறிக்கும். மீனம் பாதங்களை குறிக்கும். ஸோ இது வந்து பேசிக் சப்ஜெக்ட். பேசிக்ல இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. பட் இத நம்ம பின்னாடி பாக்குறப்ப நிறைய பிரிப்போம். இப்ப தலைன்னு சொல்றோம் இல்லைங்களா? மேஷம் தலைன்னு சொல்றோம். அதே மாதிரி மிதுனம் ரிஷபம் வந்து முகம்னு சொல்றோம். இப்போ முகத்துல வந்து முகம் மட்டத்துல என்னென்னலாம் இருக்கு பாத்தீங்கன்னா, கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, காது இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் கிளாஸஸ்ல வந்து பாக்குறப்ப நமக்கு பர்டிகுலரா என்னென்னலாம் வரும் அப்படின்றத நம்ம பிரிச்சு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப கடகன்றது நம்ம இதயம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆனா அது வந்து எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, கடகம்ன்றது மேல் இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆ இதயத்தோட கீழ் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி வகுப்புகள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கலாம். பேசிக்கு டே ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு இது நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பலன் சொல்ல வராங்க அப்படின்ற பட்சத்துல யாராவது நம்ம கேட்க வராங்க அப்படின்னா, கடகம் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு கண்டிப்பா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. அட்லீஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆஞ்சியோகிராமாவது பண்ணுவாங்க. இல்லைன்னா ஸ்டெனோசிஸாஸ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ கண்டிப்பா கடகம் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அங்கதான் நம்ம வந்து நம்மளோட கான்செப்ட் தியரியை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ மேல் இதயமா கீழ் இதயமான்றது நம்ம சிம்மமா இல்ல சிம்ம மண்டலத்துல இருக்கா இல்ல கடக மண்டலத்துல இருக்கா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஆஸ்ட்ராலஜரா நம்ம சொல்ல போறோம். ஸோ இதோட கோச்சாரம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கட்டத்துல கடகம் பாதிக்கப்பட போது அதற்கான திசா புத்திகளும் நடக்குது, அந்தரங்களும் நடக்குது. கோச்சார ராகுவோ செவ்வாயோ அந்த இடத்துல போறாங்க அப்படின்னா, செவ்வாய் ஒரு அந்த இடத்த தொட்டி போகுது அப்படின்னா கண்டிப்பா அங்க அறுவை சிகிச்சை இருக்குன்றத நம்ம 100% நம்ம சொல்ல முடியும். ஸோ இது வந்து கிரகத்தை பேஸ் பண்ணி நம்மளோட உடல் உறுப்புகளை நம்மளால சொல்றதுக்கான ஒரு சின்ன டெக்னிக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பெயர் உண்டுன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ 1வது ராசி மேசம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ராசி வந்து ரிஷபம் சொல்லுவோம். 3வது ராசி வந்து மறுபடியும் என்ன சொல்றது? மிதுனம் சொல்லலாம். இப்படியே வந்து 12 ராசிகளையும் நம்ம பேர் வச்சிருக்கோம். 12வது ராசி மீனம், 1வது ராசி மேஷம். இதுக்குள்ள கூட எல்லா ராசிகளும் நமக்கு வரும். ஸோ ஒவ்வொரு கிரகங்களின் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வீட்டை குறிக்கும். அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆட்சி வீடு இருக்கும். அதாவது அவங்க தான் ஹவுஸ் ஓனர்னு அப்படின்ற மாதிரி நினைச்சுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேசத்துக்கு யார், மேசம் விருச்சகம் 2த்துக்கும் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தான் ஹவுஸ் ஓனர். ரிஷபம் துலாம் இந்த 2 ராசிகளுக்கும் சுக்கிரன் தான் ஹவுஸ் ஓனர். மிதுனம் கன்னி இந்த 2 ராசிங்களுக்கு புதன் தான் ஹவுஸ் ஓனர் வச்சுக்கோங்க. கடகத்துக்கு வந்து சந்திரன் ஒன்லி ஒன் த சந்திரன் ஹவுஸ் ஓனர். சிம்மத்துக்கு வந்து ஆட்சி யார், சிம்மத்தோட வீட்டில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் ஹவுஸ் ஓனராக இருப்பாங்க. ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் ஹவுஸ் ஓனர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். பட் ஆட்சி வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே. செவ்வாயோட ஆட்சி வீடுகள் என்னன்னு கேட்டால் மேசம் அண்ட் விருச்சகம். சுக்கிரனோட ஆட்சி வீடுகள் யாருன்னு கேட்டா ரிஷபம் அண்ட் துலாம். புதனோட ஆட்சி வீடுகள் கேட்டா புதன் அண்ட் கன்னி. சந்திரனோட ஆட்சி வீடுகள்னா கடகம். சூரியனோட ஆட்சி வீடுகள் அப்படின்னா சிம்மம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குருவோட ஆட்சி வீடுகள், அதாவது தனுஷும் மீனமும் வந்து குருவோட ஆட்சி வீடுகள். சனியோட ஆட்சி வீடுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகரம் வந்து கும்பம். இங்க தான் ஆட்சி வீடுகளுக்கான இது சொல்லுவோம். அதிபதின்னு சொல்லலாம். இல்ல நான் கலோக்கியலா யூஸ் பண்ற மாரி ஹவுஸ் ஓனர் அப்படின்ற வார்த்தை கூட சொல்லலாம். ஸோ சொன்னது எல்லாத்தையுமே நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பட் நான் சொல்ற கான்செப்ட்ல தான் எழுதணுன்றது அப்படி அது ரூல் கிடையாது. உங்களுக்கு எப்படி எழுதுனா புரியுமோ அந்த மாரி நீங்க எழுதிக்கோங்க. இது எல்லாமே என்ன சொல்றது, நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மேசன்றது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஆண் வீடு, ஒற்றைப்படை ராசிகள் எல்லாமே ஆண் வீடுன்னு நம்ம பேசியிருப்போம். இரட்டைப்படை ராசிகள் எல்லாமே பெண் வீடு நம்ம பேசியிருப்போம். அப்படி பார்த்தா மேசம் வந்து ஆண் வீடு தானே, அவரு செவ்வாய் தானே அங்க ஹவுஸ் ஓனரா இருக்காரு. ஸோ அதே கான்செப்ட்ல இரட்டைப்படை ராசி விருச்சகத்துக்கு வராரா? ஸோ விருச்சகம் வரப்ப அவர் என்ன ஆவார், அது பெண் வீடா மாறுதா? ஸோ எப்படின்னா ஒரு கிரகத்துக்கு ஆண் தன்மையும் உண்டு, பெண் தன்மையும் உண்டு அப்படின்ற புரிதலுக்காக தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். கிரகம் ஆண் ராசியா இருந்தா மேஷத்துல இருக்கும்போது ஆண் ராசியாகவும், விருச்சகத்துல வரும்போது பெண் ராசியாகவும் மாறி செயல்படும். அதாவது இடத்திற்கு தகுந்தால் போல் அந்த கிரகம் அதனோட வேலையை செய்யும். அதுதான் இங்க கான்செப்ட்.
செவ்வாய்க்கு ஆண் வீடும் இருக்கு, பெண் வீடும் இருக்கு. அதே மாரி சுக்கிரன், புதன் அதுக்கும் ஆண் வீடு இருக்கு, பெண் வீடு இருக்கு. அப்ப கடகம், சிம்மம் 2ம் கேட்பீங்க இல்லையா? ஸோ கடகம், சிம்மம் வந்து பார்க்குறப்ப, கடகம் வந்து பேசிக்கா வந்து பெண்ணுன்னு சொல்லுவாங்க. சிம்மம் வந்து ஆணுன்னு சொல்லுவாங்க. இது பேசிக் ரூல். ஆனா நம்மளோட கான்செப்ட் ரூல் படி பார்க்குறப்ப, கடகத்துக்கும் ஆண் தன்மை உண்டு, சிம்மத்துக்கும் பெண் தன்மை உண்டு அப்படின்றது வந்து நம்மளோட பின்னாடி பார்ப்போம். என்ன ரீசன் அப்படின்ற மாரி. அடுத்து செவ்வாய். ஸோ இதுல நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், குரு, சுக்கிரன் இவங்க 3 பேருமே வந்து ஆண் கிரகங்கள் அப்படின்ற மாரி அர்த்தம். சுக்கிரன் வந்து க பெண் கிரகம் அப்படின்ற மாரி அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன் வந்து இங்க பெண் கிரகமா தான் வருவாங்க. புதன் மற்றும் சனி இவங்க 2 பேர் வந்து அலிகிரகம். இதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்கணும்? இதெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு திருமண பொருத்தம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, புதன், சனி வந்து அங்க ரொம்ப பெரிய வேல பார்ப்பாங்க. ஸோ திருமண பொருத்தத்துக்கு புதன், சனியோட இணைவு, டிகிரி பக்கத்துல இருக்கிறது, அஷ்டாங்க பார்வை இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது, திருமண பொருத்தத்துக்கு இந்த அலிகிரகங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இவ்ளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு முதல் நாள் வகுப்பு இதோட முடியுது. அ நாளைக்கு வந்து செகண்ட் டே கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். சொன்னது எல்லாமே நோட் போட்டு உங்களுக்கு எப்படி புரியுதோ, அத மாரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அடிப்படைன்றது நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அடிப்படைன்றது ஒரு அஸ்திவாரம். அஸ்திவாரம் கரெக்ட்டா இருந்தா தான், நம்ம மேலும் மேலும் கட்டிட்டு போறதுக்கான வசதிகள், வாய்ப்புகள் கரெக்ட்டா அமையும். ஸோ பேசிக்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நன்றி.